மை சேனல் ஹோமியோ மைண்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஹோமியோபதியை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச விஷயமா, இல்லை ஏதாவது ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதி, அதாவது ஹோமியோபதியை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் நம்ம ஹோமியோபதியோட ஃபவுண்டர் சாமுவல் ஹானிமன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஸ்கவர்ட் பை சாமுவல் ஹானிமன். ஆக்சுவலி இவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன். இவர் ஒரு அலோபதிக் டாக்டராக இருந்து தான் ஹோமியோபதிக் டாக்டராக கன்வெர்ட் ஆகிறார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இவர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இந்த ஹோமியோபதிக் ஃபீல்டுக்குள்ளே அது பிடிக்காமல் இதுக்குள்ளே வந்தார். ஸோ அது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி. அண்ட் இவர் ஜஸ்ட் ஒரு டாக்டர் மட்டும் கிடையாது, இவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அதாவது ஒரு புக்கை இன்னொரு புக்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணார், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதே சமயத்தில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ தான் இன்ட்ரொடக்ஷன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவரோட பீரியட் ஆஃப் டைமில் வந்து, அதாவது ஒரு 18th centuryலாம் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கார். லைக் பிளட் லெட்டிங் அண்ட் ஸ்ட்ராங் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஹார்ஷாக இருந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணனால அந்த மெத்தட் அவருக்கு பிடிக்காம அதை அவர் என்ன நினச்சாங்கன்னா, பேஷண்ட்டை வந்து அது க்யூர் பண்ணல, ரொம்ப அன்சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த ப்ராக்டிஸ் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸை அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன நெக்ஸ்ட் பண்ணார்னா, டேர்னிங் பாயிண்ட்டாக அவருக்கு எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். ஸோ காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணார், மெடிக்கல் புக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் கல்லன்ஸ் மெட்டீரியா மெடிக்கா அப்படிங்கிற ஒரு புக்கு, அதாவது அது யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா, வில்லியம் கல்லன். அவரோட புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை பற்றி படித்தார். என்ன படித்தார்னா, சிங்கோனா பார்க்கை பற்றி அவர் படித்தார். இந்த சிங்கோனா பார்க்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த புக்கில் என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கோனா கியூர்ஸ் மலேரியா பிகாஸ் இட் இஸ் பெட்டர் அப்படின்னு ஒரு லைன் எழுதியிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிங்கோனா அப்படிங்கிற அந்த ஒரு பார்க் வந்து மலேரியாவை வந்து க்யூர் பண்ணுது பிகாஸ் அது ஒரு பெட்டர் அப்படின்ட்டு, பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும்ன்றனால அது மலேரியாவை க்யூர் பண்ணுதுன்னு அந்த புக்கில் ஒரு லைன் இருந்துச்சு. பட் அவருக்கு ஹானிமனுக்கு வந்து இது கன்வின்ஸ்டாக இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணார், அவருக்கே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தார். லைக் அவரே வந்து அந்த சிங்கோனா பார்க்கை எடுத்தார். அப்படி எடுத்து பார்க்கும்போது மலேரியா லைக் சிம்டம்ஸை வந்து அவர் டெவலப் பண்ணார். ஸோ மலேரியாக்கான ஒரு சிம்டம்ஸை டெவலப் பண்ணார். ஹானிமன் வந்து நல்லா தான் இருந்தார், பட் அவரால் நம்ப முடியல. பிகாஸ் எப்படி வந்து அது பெட்டராக இருக்கிறது வந்து எப்படி நம்மளை க்யூர் பண்ணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தனால அவர் வந்து அந்த சிங்கோனா பார்க் எடுத்தார். ஸோ அவருக்கு வந்து மலேரியா சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, a substance that can produce symptoms in a healthy person can also cure similar symptoms in a sick person அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது இப்போது அந்த சிங்கோனா பார்க் வந்து அந்த ஹனிமனுக்கு அந்த ஒரு மலேரியா லைக் சிம்டம்ஸை கொண்டு வரும்போது, அதே சிங்கோனா பார்க்கால் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மலேரியாவை க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ஃபவுண்ட் பண்ணார். ஸோ இப்படி தான் நமக்கு ஹோமியோபதியை அவர் ஃபவுண்ட் பண்ணார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச வந்த பிரின்சிபல் தான் என்னென்னா, லைக் க்யூர்ஸ் லைக். அதாவது ஹானிமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் ஹானிமன் சொன்னது, சிமிலியா சிமிலிபஸ் கியூரென்டர் அப்படின்னா என்னென்னா, லைக் க்யூர்ஸ் லைக். ஸோ ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோன்னா அது வந்து லைக் அந்த ஹெல்த்தி பர்சனுக்குமே அது ரியாக்ட் ஆகும். அதே சமயத்தில் அதே விஷயத்த நம்ம ஒரு நோயாளி கொடுத்தா அவங்களுக்குமே அது குணப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோமியோபதியோட ஒரு பேசிக் பிரின்சிபலே இது தான், லைக் க்யூர்ஸ் லைக். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஹோமியோபதி டிஸ்கவர் ஆனிச்சு. ஸோ இந்த ஐடியா தான் நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் ஹோமியோபதிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு லைக் ஃபைனலாக வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது இந்த ஹோமியோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை அவர் வந்து டெவலப் பண்ணாருங்கிறாங்க. ஸோ இதுதான் ஹோமியோபதி பற்றின ஒரு டிஸ்கவரி. ஆக்சுவலி என்ன சொல்கிறோம், அதுதான் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. நிறைய அப்சர்வேஷன் பண்ணி நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஹோமியோபதியை நமக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஹோமியோபதி வந்து டிஸ்கவர் ஆணுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோம் எப்படி ஹோமியோபதி டிஸ்கவர் ஆனிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதை பேஸாக வச்சு தான் நம்ம மெயின் சப்ஜெக்டான ஆர்கன் ஆஃப் மெடிசனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அந்த ஆர்கன் ஆஃப் மெடிசனை பற்றி இந்த பேஸை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆர்கன் ஆஃப் மெடிசன் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை, see you in next video.